Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means my pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு யூனிக்கான ரெசிபி. இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின வெல்லம் வந்துட்டு நீங்கள் துருவிட்டு சேர்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணக்குள்ளே வெல்லம் ஈஸியாக கரைஞ்சிரும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்க்குறேன். 2 ஏலக்காய் நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, நான் வந்துட்டு கருப்பு எள்ளு சேர்க்குறேன். நீங்கள் வந்துட்டு இது கூட ஒயிட் செசமி சீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இது இன்னொரு வாட்டி வேக வைக்க போகிறதால நம்ம இதை ஃபஸ்ட்டே கோகோனட் போட்டு வேக வைக்க தேவையில்லை, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா போதும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதை இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் வந்துட்டு இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கீ ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வரும் அண்ட் ஒன்று வந்துட்டு ஒட்டாமல் வரும். ஸோ மறக்காமல் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீ தான் ஆட் பண்ணோம், ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்காது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூட கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஹாட் வாட்டர் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ரைஸ் ஃப்ளவர் வந்துட்டு நல்லா வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நல்ல சாஃப்ட் டோ ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், மாவு வந்துட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம இடியாப்பம் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணக்குள்ளே கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இடியாப்பம் மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் வந்துட்டு முறுக்கு பிழியிறது தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸாக வரும் இல்லை, அது இடியாப்பம் ப்ரெஸ் பண்ணுற இதெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் கீ வந்துட்டு நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் மாவு வந்துட்டு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் வந்துட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இப்போ இதை இடியாப்பம் மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இடியாப்பம் மாதிரி பிழியறதுக்கு நான் வாழை இலை எடுத்திருக்கேன். இது வந்துட்டு வாழை இலை மேலே தான் கரெக்டாக வரும். இது இப்போ நம்ம எப்படி புளியறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வாழை இலை ஃபுல்லாக நான் வந்துட்டு பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது மேலே வந்துட்டு ஸ்டஃபிங் வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டஃபிங் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நம்ம வந்துட்டு வாழை இலையை இந்த மாதிரி ஸ்லோவாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபோல்ட் பண்ணிங்கனாவே அது கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ மிச்சம் இருக்கிற மாவு இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சு வாழை இலையில் ஃபோல்ட் பண்ணி வச்ச இடியாப்பம் கொழுக்கட்டை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்றா ஸ்டீமரில் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இதை மூடி போட்டுட்டு ஒரு 12 to 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், 15 மினிட்ஸாக நல்லா ஸ்டீம் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் கொஞ்சம் ஷைனிங் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுடலாம். இது வந்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் கூட பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.